வங்கக்கடலில் இப்போது இருப்பது குறைந்த காற்றழுத்த பகுதி, அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி, லோ ப்ரெஷர் அப்படின்றது. இது அடுத்தடுத்து நிலைகளை மாற்றும். அடுத்ததாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இது இருக்கும். சரி, ஓகே. இப்போது இது எங்கே இருக்கிறது அப்படின்னா, தொலைவு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த தாழ்வு பகுதி 2 தினங்களில் அதனுடைய எல்லையை அடைய முடியும். ஆனால் இது அடைய இருப்பது 4 தினங்கள். இப்போது இலங்கையிலிருந்து இந்த தொலைவு ரொம்ப முக்கியம். இலங்கையிலிருந்து திரிகோணமலைக்கு அருகே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 360 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினத்திற்கு 505 கிலோமீட்டர், புதுவைக்கு 594 கிலோமீட்டர், சென்னைக்கு 663 கிலோமீட்டர். 600 கிலோமீட்டர் சென்னைக்கு அருகே இருக்க பூல என்ன கிடைச்சிட போதுன்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இங்க ஒருத்தர் 1 ஏக்கர் மலர் விவசாயம் பண்ணி 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கூடிய இந்த தாழ்வு பகுதி இந்த 600 கிலோமீட்டரை கிட்டத்தட்ட 4 நாட்கள் கடக்க இருக்கிறது. இன்றைய தினம் 16, 17, 18, 19 இந்த 3 நாட்கள் கடந்து 20ஆம் தேதி தான் இதை கடந்து செல்ல இருக்கிறது. இதுதான் பிரச்சனையினுடைய உச்சமாக மாறி இருக்கிறது. சரி, ஏன் அப்படின்னா இன்றைய தேதியில இலங்கைக்கு அருகே அது நிலை கொண்டிருக்கிறது. இலங்கையிலிருந்தே கொஞ்சம் தொலைவாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போது இலங்கையில் மழை தொடங்கி விட்டது. நம்ம மழையோடு அதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இலங்கையில் தீவிரமான ஒரு மழை தொடங்கி இருக்கிறது. தாழ்வு பகுதி புயலாக மாறாமல் வெறும் தாழ்வு மண்டலமாக இருந்ததுன்னா மழை அதிகமாக இருக்கும். அப்பேற்பட்ட சூழலில் இலங்கையில் இன்று மழை. நமக்கு எப்போது மழை தொடங்கும் அப்படின்னா, நாளைய தினம் மழை தொடங்கும். நாளைய தினம் மதியம் மழை தொடங்கும். அப்போது இலங்கையிலிருந்து அது மேல் நோக்கி வருகிறது. ஸோ வடகிழக்கே, இலங்கைக்கு வடகிழக்கே அது இருக்கிறது. அங்கிருந்து அது மெல்ல மேல் நோக்கி நகர்கிறது நாளைய தினம். அதன் பிறகு நாளைய தினம், அதாவது நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தின்படி பார்த்தோம்னா, நாளைய தினம் ஒரு 6 மணிக்கு எடுத்துக்கங்க. ஒரு 6 மணிக்கு 600 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்த இந்த நிலையானது சென்னைக்கு 500 கிலோமீட்டர் ஆகிவிட்டது. ஸோ 100 கிலோமீட்டரை ஒரு நாளில் கிடக்குது. சென்னைக்கு நாளைய தினம் மதியத்திற்கு மேலாக மழை தொடங்கிவிடும். நல்ல ஒரு மழையை, அதாவது தீவிரமான ஒரு மழை இரவு நேரத்தில் வரும். இப்போது இது ஃபோர்காஸ்ட் தான், அதனால மழை மேகங்களாக இருக்கும். நம்ம ரேடார் பார்த்தோம் அப்படின்னா, ரேடார் ரியல் டைமில் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி, இன்னும் சொன்னால் நம்முடைய ரேடார்லாம் டோப்ளர் ரேடார் 10 நிமிடத்திற்கு ஒரு முறை ரேடாரினுடைய தகவல்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி இது பக்கத்தில் வர்றப்போ புதிய மேகக்கூட்டங்கள் இங்கே உருவாயிரும். இங்கே உருவாகக்கூடிய மேகங்கள் இவ்வாறாக சென்னையை நோக்கி வரும்.